பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கோங்க. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஆமீன். இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் 1000 வருஷம் அரசாழ்வார்லையே அதை குறிக்கிறது. அதே நேரத்தில் இப்போ நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு ராஜாவா இருக்கார். கர்த்தர் ஒருவரே நம்ம எல்லாருடைய தேவன். அவருக்கு முன்பாக முழங்கால் முடங்கும், நாவுகள் அறிக்கையிடும். கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவன் உள்ள தேவன். அவருடைய நாமம் ஒன்றா இருக்கும். அவர் நாமம் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவன். கர்த்தர் ஒருவரே தேவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளும் நம்ம ஜனங்களும் நம்ம சந்ததிகளும் வாழும்படி ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இப்போ எங்கள் சந்ததிகளுக்கு எங்கள் தேசத்துக்கு வேணும். நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அதை தந்துருவார். எங்கள் தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பூமியின் மீது எங்கும் கர்த்தாவே நீர் ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரே கர்த்தர், ஒரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றாக இருக்கு ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரமே ஆண்டவரே அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஆண்டவரே எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஊழியத்தில் கேட்டுக்கொள்ள தேவ ஜனங்கள் தேவ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லா இடத்துலையும் அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று உம்முடைய நாமம் உயர்த்தப்படும் உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இறங்கும்படியாக உமக்கு ஆண்டவரை மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ராஜாவாக தேவனாக இருப்பதற்காக நன்றி. பூமி அனைத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரமே ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கே ராஜா. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே என்று வேற எந்த ஒரு நாமமும் ரட்சிப்பு இல்லையே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ தலைவரமாக இருந்து தேவனாக இருந்து ராஜாவாக இருந்து நீர் ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். 2ஆம் வருகையில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவரே தேவன் என்று அவர் நாமம் உயர்த்தப்பட போறது. அவரோட அரசாட்சி இருக்க போறது. அப்படிப்பட்ட ராஜ்யம் நம்ம குடும்பத்துல இப்பவும் இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம இல்லத்துல இருக்கணும், நம்ம தேசத்துல இருக்கணும். நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா தேவன் நமக்கு ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தரா இருந்து நம் மத்தியில் அவர் நாமம் உயர்த்தப்படும். ஆமீன். காட் பிளஸ் யூ.